இன்னொன்னு மக்களுக்கு தெரியாத ஒண்ணு என்னன்னா, பாகற்காய் இருக்குல்ல, அது ஹேருக்கு எவ்வளோ நல்லதுன்றது யாருக்குமே தெரியல. அது நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கும் ஹேருக்கும் ரிலேட்டபிள் அப்படிங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நான் பாகற்காய் ஜூஸ் வந்து ஒரு செம்பு நிறைய குடிப்பேன். கசப்பா இருக்கும், ஆனா குடிப்பேன். கண்ணு மட்டும் குடிச்சிருவேன், முடிய நினைச்சிட்டு குடிச்சிருவேன். ஓகே, இது குடிச்சாதான் சரியாகும் அப்படின்றனால. இது எல்லாமே சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா பழக்கப்படுத்தின ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா, நீம் இருக்குல்ல, நீம் வந்து தலையில வைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீம் வந்துட்டு எங்க அம்மா வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு பருங்கிட்டு வந்து நல்லா பிஞ்சு இலை பருங்கிட்டு வந்து அம்மியில அரைச்சு குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி உருண்டை உருண்டையா வெறும் நீமை உருட்டி வச்சிருவாங்க. வாயில போட்டு முழுங்கணும். முழுங்கினாதான் காலை சாப்பாடு எங்களுக்கு, எனக்கும் என் தங்கச்சிக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு வயிற்றுல இருக்க நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிளியர் பண்ணும். ஹேருக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரிலாம் நிறைய நீங்க இன்டேக் கூட நீங்க எடுத்துக்கலாம் ரெகுலரா. சாப்பிட்டு சும்மா அதை ஒரு குட்டி சைஸ்ல தான் இருக்கும், அது போட்டு லைட்டா சக்கரை போட்டுப்போம். ஏன்னா அது அவ்வளோ இதை கசப்பா உள்ள போகும். லைட்டா சக்கரை போட்டுப்போம், அவ்வளவுதான். அது குடிச்சிட்டு ஒரு 1 or 2 hours அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஆஸ் யூஷுவல் அந்த டே ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பாகற்காய் ஜூஸ் எல்லாம் ரொம்ப நல்லது ஹேருக்கு. உங்களுக்கு நிறைய அதுல வைட்டமின்ஸ் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஹேர் பிளஸ் உங்க பாடிக்குமே அது நல்லது. ஸோ நல்ல உங்களுக்கு இதெல்லாம் நீங்க ரெகுலரா இன்டேக் எடுக்க எடுக்க உங்களுக்கு நல்ல ஹேர்ல டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும்.